ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மோர் வேஸ் டு லுக் அட் பார் கிராஃப்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம். இதெல்லாம் தான் பார்த்தோம். கம்பேரிங் வித் பார் கிராஃப்ஸ் பார்த்தோம். அப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்னா, ரீடிங் பார் கிராஃப்ஸ் பார்த்தோம். இந்த 2 டாபிக் தான் நம்ம லாஸ்ட் வீடியோல டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன். இன்னைக்கு வீடியோக்கு நான் வந்துடுறேன். இதெல்லாம் தான் பார்த்தோம் லாஸ்ட் வீடியோல. இன்னைக்கு வீடியோல நம்ம மோர் வேஸ் டு லுக் அட் பார் கிராஃப்ஸ் தான் பார்க்க போறோம். இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, the bar graph below shows the number of kids that chose each activity as their favorite thing to do on a snowy day. அதான் கொடுத்திருக்கான். பிளாக் பண்ண எடுத்துக்கிறேன். ஒரு பனிக்காலத்துல இருக்கிற ஒரு நாள்ல இதான் பண்ண பிடிச்சிருக்கு இதெல்லாம் தான். அதுக்கு ஒரு பார் கிராஃப் கொடுத்திருக்கான். இதுல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்கான்னா, 35 பேருக்கு வந்து ஸ்னோமேன் பண்ண பிடிச்சிருக்கு. 35 கிட்ஸ் லைக் டு மேக் அ ஸ்னோமேன். அதே மாதிரி 20 கிட்ஸ் லைக் டு ட்ரிங்க் ஹாட் சாக்லேட். 20 கிட்ஸ் லைக் டு ட்ரிங்க் ஹாட் சாக்லேட். அப்புறம் 15 கிட்ஸ், 15 இங்க 15ஓட அலைன் ஆகுது. 15 கிட்ஸ் லைக் டு ரீட் அ புக். அப்புறம் இதுவும் 35 தான். அகைன் 35 கிட்ஸ் லைக் டு த்ரோ ஸ்னோ பால்ஸ். அவ்வளோதான். இதுவும் இது ஈக்குவல் நம்பர். ஈக்குவல் நம்பர் ஆஃப் கிட்ஸ் லைக் டு மேக் அ ஸ்னோமேன் ஆஸ் வெல் அஸ் த்ரோ ஸ்னோ பால்ஸ். இதுவும் ஈக்குவல் நம்பர். இதுவும் ஈக்குவல். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம ரெடியூஸ் பண்ண உடனே இதை பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். நம்ம இன்ஃபர்மேஷன் இதில் ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணிட்டோம். அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். விச் டூ ஆக்டிவிட்டிஸ் வர் சோசன் பை த சேம் நம்பர் ஆஃப் கிட்ஸ். சேம் நம்பர்னா என்ன அர்த்தம்னா ஈக்குவல் நம்பர்னு அர்த்தம். ஈக்குவல் சேம்னா ஈக்குவல்னு அர்த்தம். விச் டூ ஆக்டிவிட்டிஸ் வர் சோசன் பை திஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கிட்ஸ். ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம. இது 2 ஆக்டிவிட்டி தான். ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டியும் லாஸ்ட் ஆக்டிவிட்டி. இதான் ஃபோர்த் ஆக்டிவிட்டி. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 35 பசங்களுக்கு பிடிச்சிருக்கு. மேக் அ ஸ்னோமேன் வந்து 35 கிட்ஸுக்கு பிடிச்சிருக்கு. அட் த சேம் டைம் வந்து த்ரோ ஸ்னோ பால்ஸும் 35 கிட்ஸுக்கு பிடிச்சிருக்கு. இது ரெண்டும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கிட்ஸுக்கு பிடிச்ச ஒரு ஆக்டிவிட்டிஸ் இது ரெண்டுமே. இது ரெண்டுத்தையும் டிக் பண்ணா ஆன்சர் வரும். அவ்வளோதான். மேக் அ ஸ்னோமேன், த்ரோ ஸ்னோ பால்ஸ். இதான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் இதுதான். இப்போ செகண்ட் கொஸ்டின் போயிடலாம். How many kids chose either drinking hot chocolate or reading a book as their favorite activity? ஓகே, இப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், எய்தர்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். எய்தர்னா இது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு, அதாவது இது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு, இது ஒரு கணக்கு எடுத்துக்கணும். சப்போஸ் இது எக்ஸ் நம்பர் ஆஃப் கிட்ஸுக்கு பிடிச்சிருக்கு, அதே மாதிரி இந்த ஆக்டிவிட்டி வந்து ஒரு ஒய் நம்பர் ஆஃப் கிட்ஸுக்கு பிடிச்சிருக்கு. எய்தர்னா இது ரெண்டுத்தையும் கூட்டணும் நீங்க, அவ்வளவுதான். பேசிக்கா இது தனித்தனியாக எடுத்து ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா அந்த டோட்டல் எடுத்து இதில் எழுதணும். ஏன்னா how many kids chose either drinking hot chocolate or reading a book as their favorite activity. ஒன்ஸ் நீங்க டோட்டல் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் இதுல. ஒன்ஸ் டோட்டல் எழுதிட்டீங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இதுக்கு ஒரு செப்பரேட்டா ஒரு கணக்கு போட்டு, இதுக்கு ஒரு செப்பரேட்டா ஒரு கணக்கு போட்டு எக்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, இதுக்கு ஒரு செப்பரேட்டா ஒரு கணக்கு போட்டு ஒய் நம்பர் ஆஃப் கிட்ஸ் வருவாங்க. ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா உங்களுக்கு அதாவது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ எத்தனை பேருக்கு ட்ரிங்கிங் ஹாட் சாக்லேட் பிடிச்சிருக்கு? 20 பசங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதே மாதிரி ரீடிங் புக் வந்து 15 பசங்களுக்கு பிடிச்சிருக்கு. இது வந்து 20 பசங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த ஆக்டிவிட்டி, அதாவது ட்ரிங்கிங் ஹாட் சாக்லேட். அதே மாதிரி ரீடிங் புக் வந்து 15 பசங்களுக்கு பிடிச்சிருக்கு. இந்த எய்தரோட அர்த்தம் என்னன்னா ரெண்டுத்தையும் செப்பரேட்டா அக்கௌண்ட் பண்ணிட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். அதான். டோட்டலா இது டோட்டல் ஆஃப் ட்ரிங்கிங் ஹாட் சாக்லேட் பிளஸ் ரீடிங் அ புக், இது ரெண்டுத்தோட டோட்டல். 20 பிளஸ் 15 எவ்வளவு வரும் உங்களுக்கு? 20 பிளஸ் 15 இஸ் நத்திங் பட், எப்படி எழுதலாம்னா 20 பிளஸ் 15 எப்படி எழுதலாம் நீங்க? 20 மைனஸ் 5 எழுதலாமா? 20 பிளஸ் 20 மைனஸ் 5 எழுதலாம். பேசிக்கா 15 நீங்க 20 minus 5 எழுதலாம். 20 plus 20 is nothing but 40. 40 minus 5 is nothing but 35. ஆன்சர் வந்து 35 தான் வரும். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 35. இப்போ அடுத்தது போகலாம். இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்கான்? மேக் அ பார் கிராஃப். ஓகே, இது பார்த்துடலாம் இந்த டாப்பிக்கை. Following table shows the number of kids that chose each activity as their favorite thing to do after school. 80 பசங்களுக்கு வந்து பிளேயிங் அவுட் சைட் பிடிச்சிருக்கு 80 கிட்ஸ்க்கு. அதே மாதிரி 50 கிட்ஸ் லைக் டு டூ ஆர்ட், 60 கிட்ஸ் லைக் டு டூ ஸ்போர்ட்ஸ். ஒரு 30 பசங்களுக்கு கம்ப்யூட்டரோட விளையாட பிடிச்சிருக்கு, கம்ப்யூட்டர்ஸ் கொடுத்துருக்கான். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம பார் கிராஃப் வரையணும், அவ்வளோதான். இப்போ பார் கிராஃப் நான் பிளாக் பண்ண வரைய போறேன். இப்போ பிளேயிங் அவுட் சைடு எத்தனை பசங்களுக்கு பிடிச்சிருக்கு பாருங்க, 80 பசங்களுக்கு பிடிச்சிருக்கு பிளேயிங் அவுட் சைடு. இப்போ இது 80ஓட கரெக்டாக அலைன் ஆகணும் இந்த கிராஃப், அவ்வளோதான். இப்போ 80ஓட கரெக்டாக அலைன் ஆயிடுச்சுன்னா இதுதான், அவ்வளோதான். இதுதான் கரெக்டான பார் கிராஃப். பிளேயிங் அவுட் சைடு இது கரெக்டான பார் கிராஃப் இதுதான். அதே மாதிரி இப்போ ஆர்ட் வந்து 50 பசங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதெல்லாம் அழைச்சிடுறேன் தேவையில்லாத. ஆர்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 50 பசங்களுக்கு தான் பிடிச்சிருக்கு. ஆர்ட் வந்து 50 பசங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆர்ட் இஸ் லைக் பை 50 கிட்ஸ். அது கரெக்டாக 50ஓட அலைன் ஆகும், அவ்வளோதான். 50ஓட அலைன் ஆயிடுச்சு. இது பிளேயிங் அவுட் சைட் 80 வருது, ஆர்ட் வந்து 50 வருது. ஸ்போர்ட்ஸ் எத்தனை பசங்களுக்கு பிடிச்சிருக்கு? 60 பசங்களுக்கு பிடிச்சிருக்கு ஸ்போர்ட்ஸ். 60 பசங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிச்சிருக்கு. கரெக்டாக நம்ம 60ஓட அலைன் பண்ணணும் இந்த கிராஃபை. இந்த பாரை 60ஓட கரெக்டாக அலைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும், அவ்வளோதான்.
ஸோ ஸ்போர்ட்ஸ் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 60% பிடிச்சிருக்கு. இப்போ கம்ப்யூட்டர்ஸ் எத்தனை பசங்களுக்கு பிடிச்சிருக்கு? 30% பிடிச்சிருக்கு கம்ப்யூட்டர்ஸ். கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 30% பிடிச்சிருக்கு. ஸோ 30ஓட கரெக்டாக அலைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேம் ஓவர். அவ்வளோதான். அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு இந்த கிராஃப் வரைஞ்சாச்சு. பார் கிராஃப் கரெக்டாக வரைஞ்சாச்சு. ஸோ இப்போ 80 பசங்களுக்கு வந்து வெளில விளையாட பிடிச்சிருக்கு. 50 பசங்களுக்கு ஆர்ட் ஒர்க் பண்ண பிடிச்சிருக்கு. அப்புறம் 60 கிட்ஸ் லைக் டு டூ ஸ்போர்ட்ஸ். அப்புறம் 30 கிட்ஸ் லைக் டு பிளே வித் கம்ப்யூட்டர்ஸ். அவ்வளோதான். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, விச் டூ ஆக்டிவிட்டீஸ் கம்பைன்ட் ஹேவ் த சேம் நம்பர் ஆஃப் கிட்ஸ் ஆஸ் பிளேயிங் அவுட் சைட். இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்கான். ஸோ இப்போ 2 ஆக்டிவிட்டியும் நீங்கள் கம்பைன் பண்ணீங்கன்னா விச் ஹாஸ் இப்போ 80 பசங்களுக்கு வந்து பிளேயிங் அவுட் சைட் பிடிச்சிருக்கு. Which two activities combined have the same number of kids as chose playing activities? ஸோ இந்த பிளேயிங் அவுட் சைட், சப்போஸ் பிளேயிங் அவுட் சைடு அளவுக்கு வரணும்னா இந்த மூணுத்துல பாத்தீங்கன்னா எந்த கோம்போ எடுத்தீங்கன்னா 80 வரும்னு நீங்க யோசிக்கணும். அவ்வளவுதான். ஸோ பிளேயிங் அவுட் சைடு 80% பிடிச்சிருக்கு. எந்த 2 ஆக்டிவிட்டி கம்பைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 80 வரும் அப்படின்னு கேட்கறான். அவ்வளவுதான். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்குன்னா டோட்டல் ஆஃப், அதாவது if you add any other 2 activities you should get 80. அதான் கொஸ்டின். if you add any other 2 activities, இந்த மூணுத்துல ஏதாவது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 80 வரணும். அவ்வளவுதான். ஸோ இந்த 3 ஆப்ஷன்ல ஏதாவது ரெண்டுத்தையும் நீங்க ஏதாவது ஒரு காம்போ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கா 80 வரணும். அதான் கொஸ்டின். ஸோ இப்போ அதுக்கான நம்ம விடையை கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஆர்ட் வந்து 50% பிடிச்சிருக்கு, ஸ்போர்ட்ஸ் 60% பிடிச்சிருக்கு, கம்ப்யூட்டர்ஸ் 30% பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ இது எந்த காம்போ எடுத்தா 80 வரும் பேசிக்கா? இப்போ எந்த 2 அடிஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 80 வரும். 50 + 60 டெஃபினட்டா 100 தாண்டுது. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண முடியாது. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் பிளஸ் கம்ப்யூட்டர்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா இது 90 வருது. 60 + 30 இஸ் நத்திங் பட் 90. ஸோ இப்போ இதையும் கம்பைன் பண்ணால் மட்டும்தான் 80 வருது. ஆர்ட் பிளஸ் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ அந்த காம்போ தான். ஸோ ஆன்சர் வந்து ஏ அண்ட் சி தான் ஆன்சர். ஸோ அலிஸ்ட் நான் கிளியரா போட்டுறேன். ஸோ ஆன்சர் ஃபார் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுல ஆர்ட் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ். அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் போலாம். How many more kids chose the most popular activity than chose the least popular activity? ஸோ இப்போ இந்த டிஃபரன்ஸ் தான் கேட்குறேன். How many more kids தான் நீங்க டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இல்லை எப்படி இது வேற விதமா எப்படி இன்டர்பிரேட் பண்ணலாம்னா, எத்தனை பசங்க அதிகமா, அதாவது மோஸ்ட் பாப்புலர் ஆக்டிவிட்டி வந்து எவ்வளவு பசங்களை அதிகமா கிடைச்சிருக்கு, லீஸ்ட் பாப்புலர் ஆக்டிவிட்டியை கம்பேர் பண்ணும் போது மோஸ்ட் பாப்புலர் ஆக்டிவிட்டி எவ்வளவு அதிகம் அதான் கேட்கறான். ஸோ பேசிக்கா லீஸ்ட் பாப்புலர் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் தான். மோஸ்ட் பாப்புலர் ஆக்டிவிட்டி பிளேயிங் அவுட் சைட். ஸோ மோஸ்ட் பாப்புலர் ஆக்டிவிட்டியை கம்பேர் பண்ணும்போது லீஸ்ட் பாப்புலர் ஆக்டிவிட்டி எவ்வளவு கம்மியா இருக்குன்னு சொல்லலாம். இல்ல லீஸ்ட் பாப்புலர் ஆக்டிவிட்டியை கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு அதிகமா இருக்கு மோஸ்ட் பாப்புலர் ஆக்டிவிட்டி, அந்த டிஃபரன்ஸ் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா சொல்லிடலாம் எவ்வளவு அதிகமா இருக்குன்னு. ஸோ பேசிக்கா இந்த இன்க்ரிமெண்ட் எவ்வளோன்னு கேட்கறான். ஸோ வேற கலர் நான் எடுக்கிறேன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்க்ரிமெண்ட் எவ்வளோன்னு கேட்குறான். இந்த இன்க்ரிமெண்ட் எவ்வளோன்னு கேட்குறான். ஆக்சுவலா இந்த இன்க்ரிமெண்ட் எவ்வளோன்னு கேட்குறான். பேசிக்கா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்க்ரிமெண்ட் எவ்வளோன்னு கேட்குறான். இந்த இன்க்ரிமெண்ட் எவ்வளோன்னு கேட்குறான். இதுதான் கேட்குறான். இந்த ஒரு இன்க்ரிமெண்ட் வருது இல்ல உங்களுக்கு, இந்த இன்க்ரிமெண்ட் எவ்வளோ, இந்த பேசிக்கா இது எவ்வளோ, இதை என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு கேட்குறான். ஸோ பேசிக்கா நீங்க என்ன பண்ணணும்னா, இது மோஸ்ட் பாப்புலர் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா பிளேயிங் அவுட் சைட், which is nothing but 80 kids like the most popular activity playing outside. Least popular activity பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் தான், அதாவது 30 kids தான் லைக் த லீஸ்ட் பாப்புலர் ஆக்டிவிட்டி. மோஸ்ட் பாப்புலர் ஆக்டிவிட்டி 80, லீஸ்ட் பாப்புலர் ஆக்டிவிட்டி வந்து 30 kids தான் பிடிச்சிருக்கு. ஸோ டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 80 - 30 வரும், which is nothing but 50. ஸோ ஆன்சர் இது how many more kids chose the most popular activity compared to the least popular activity தான். அது எப்படிதான் நீங்க இன்டர்பிரேட் பண்ணணும், கம்பேர் டுன்னு வேணா இன்டர்பிரேட் பண்ணலாம். டேன்னா கம்பேர் டுன்னு அர்த்தம், கம்பேர்ட் டு லீஸ்ட் பாப்புலர் ஆக்டிவிட்டி இதான் அர்த்தமே பேசிக்கா. கம்பேர்ட் டு லீஸ்ட் பாப்புலர் ஆக்டிவிட்டினா ஆன்சர் வந்து 50 தான். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் நத்திங் பட் 50. அவ்வளோதான். ஸோ இதான் ஆன்சர். அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் தான். ஓகே, நம்ம ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம பார்த்தது என்னன்னா, இது பார்த்தோம், அப்புறம் இந்த கொஸ்டின் பார்த்தோம், அப்புறம் இந்த மேக்கப் பாராகிராஃப் ஃபுல்லாக பார்த்துட்டோம். அப்புறம் நம்ம பார்த்தது என்னன்னா மோர் வேஸ் டு லுக் அட் பாராகிராஃப்ஸும் பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம். அடுத்த வீடியோ நம்ம ப்ராக்டிஸ் கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.